ரீசெண்டா கனடாவில் 19 வயசு பொண்ணு வாக்கின் ஓவனுக்குள்ள மாட்டி மர்மமான முறையில உடல் கருகி இறந்திருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிஃபோர் தட், திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட்ஸ் பிகின். இந்தோ கனடியனை சேர்ந்த குர்சிம்ரன் கஹூர் அப்படின்ற ஒரு 19 வயசு பொண்ணு வால்மார்ட் அப்படின்ற ஒரு பேக்கரியில தாயும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்துருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற ஒரு வாக்கின் ஓவனுக்குள்ள இந்த பொண்ணு உடல் கருகி மர்மமான முறையில இறந்திருக்காங்க. வாக்கின் ஓவன் அப்படின்றது பிஃபோர் ஓவன் அப்படின்னு என்ன நாம தெரிஞ்சுப்போம். ஓவன்ன்றது ஒரு பொருளை சூடு பண்ணவோ அல்லது பாயில் பண்ணவோ பயன்படுத்துற ஒரு பொருள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வாக்கின் ஓவன் அப்படின்றது ஒரு ஆளையே உள்ள வச்சு பாயில் பண்ற அளவுக்கு பெருசா இருக்கும். இந்த மாதிரி வாக்கின் ஓவன் வந்து பெரிய பெரிய பேக்கரிலையும் ரெஸ்டாரண்ட், ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய இடத்துல வந்து இந்த வாக்கின் ஓவனை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த பொண்ணு அந்த வாக்கின் ஓவனுக்குள்ள மாட்டி உடல் கருகி இறந்திருக்காங்க. அந்த பொண்ணு எப்படி உள்ள போனாங்கன்ற விஷயமும் யாருக்கும் தெரியல. அந்த பொண்ணு எப்படி அந்த டோரை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயமும் யாருக்கும் தெரியல. ஆனா அந்த பொண்ணு அதுக்குள்ள மர்மமான முறையில உடல் கருகி இறந்திருக்காங்க. அங்க வேலை செய்யற ஆட்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உள்ள இருந்து ஏதோ கருகுன மாதிரி வாடை வெளியே வருது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்தப்போ உள்ள ஒரு பொண்ணு உடல் கருகி இறந்திருக்காங்க. அந்த உடல் கருகி இறந்த பொண்ணுன்றது மட்டும்தான் தெரியுது. பட் யாரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல. பிகாஸ் ஆஃப் அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமராவோ, ஸோ எந்த ஒரு கேமராவோ எதுவுமே, எந்த ஒரு கண்காணிப்பு எதுவுமே இல்லை. பட் அதுக்குள்ள ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்ற விஷயமே தெரியாத ஒரு சூழ்நிலையில இவங்க தாய் போயிட்டு அந்த பொண்ணோட உடலை பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணோட உடலை பார்த்த உடனே இந்த தாய் இது என்னோட பொண்ணு அப்படின்னு அங்க சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு எப்படி உள்ள போனாங்கன்ற விஷயமும் யாருக்குமே தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதை பத்தி என்னோட கருத்து என்னன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பொண்ணு உள்ள போனாலும் லாக் பண்றதுக்கு கண்டிப்பா வெளியே இருக்கிற சுவிட்சை யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ ஓவனுக்குள்ள எந்த ஒரு பொருளையுமே, ஐ மீன் எந்த ஒரு சுவிட்சஸையுமே வைக்க முடியாது. எந்த ஒரு எமர்ஜென்சி பட்டனையுமே அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஆஃப் ஓவன் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய டெம்பரேச்சர்ல பாயில் செஞ்சு கொடுக்குற ஒரு பொருள். ஸோ அதுக்குள்ள எந்த ஒரு எமர்ஜென்சி பட்டனையோ எதையுமே நம்மளால வைக்க முடியாது. அது ஒன் டைம் க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆனதுதான். அதை நம்மளால வெளியே இருந்து மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். பட் இந்த பொண்ணு அதுக்குள்ள எப்படி போனாங்க அப்படின்ற விஷயமே ரொம்ப மர்மமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணை அதுக்குள்ள யாரோ தள்ளி விட்டுட்டு கண்டிப்பா இந்த டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் அந்த ஓவனை கண்ட்ரோல் பண்றதுக்கான முழு சுவிட்ச், பேனல் போர்டு எல்லாமே ஓவனோட சைட்ல தான் இருந்திருக்குமே தவிர ஓவனோட உள்பக்கத்துல இருந்திருக்காது. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஒரு சித்திரவதை அனுபவிச்சு உள்ள இறந்திருப்பாங்கன்றத என்னால உணர முடியுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். ஸ்டே டியூன் அண்ட் கனெக்ட் வித் அஸ்.